தற்போது ஒரு அண்மை செய்தி. ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கே மதுவை கொண்டு சென்று விற்க திட்டமா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆபத்தான இந்த முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கே மதுவை கொண்டு சென்று விற்க திட்டமா என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஆபத்தான இந்த முயற்சியை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆன்லைனில் மதுவிற்க திட்டமா என ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸின் இந்த கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். ராம்குமார், ஆன்லைன் மூலமாக மது விற்பர் தமிழக அரசு விற்க உள்ளதாக தகவல்கள்லாம் வெளியாகியிருந்தன. இதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கண்டனத்தை தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தனது எக்ஸ் தளத்தில் இது தொடர்பாக ஒரு பதிவினை பதிவிட்டிருக்கிறார். அது ஆன்லைன் விநியோகம் மூலமாக வீடுகளுக்கே மதுவை கொண்டு சென்று அரசு திட்டமிடுவது ஆபத்தான முயற்சி, இதனை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் பீர், ஒயின், மணமூட்டும் மது வகைகள் போன்ற குறைந்த அளவில் ஆல்கஹால் கொண்ட மது வகைகளை சொமோட்டோ, ஸ்விக்கி, பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் விநியோக நிறுவனங்களின் மூலம் வீடுகளுக்கே கொண்டு சென்று விற்க தமிழக அரசு திட்டமிட்டு இருப்பதாகவும், அதன் சாதக பாதகங்களை குறித்து ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள், மது உற்பத்தியாளர்கள் போன்றவுடன் கலந்தாய்வு செய்து வருவதாகவும் தனியார் நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை மேற்கோள் காட்டி அவர் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். மேலும் போதை குறைந்து மது வீடுகளுக்கு நேரடியாக விநியோகிக்கப்பட்டால் அது வீடுகளில் உள்ள குழந்தைகளையும் பெண்களையும் சுவைத்து பார்க்க தூண்டும். காலப்போக்கில் வீட்டில் உள்ள பெண்களையும் பிள்ளைகளையும் மதுக்கு அடிமையாக்கவே இந்த வழக்கம் வழிகோலாகும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை ஏற்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் மதுப்பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையிலான இத்தகைய திட்டங்களை அனுமதிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அப்படி இதை செயல்படுத்தினால் மாபெரும் போராட்டத்தை பாமக முன்னெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.